அனைவருக்கும் வணக்கம். மேசராசினியர்களுக்கு எண்ணி 3 நாளில் சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசிக்கு பெயர்ச்சியாகும் சுக்கிரனால் மேசராசினியர்களுக்கு திடீர் புத சுக்கிர யோகம் ஏற்பட இருக்கு. அந்த வகையில் இந்த சுக்கிரனுடைய இந்த பெயர்ச்சியின் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது சந்திரனின் ஆட்சி வீடான கடகராசியில் சுக்கிரன் பெயர்ச்சியாகிறார். அங்கு ஏற்கனவே சஞ்சரித்துக் கொண்டிருக்கும் புதனோடு இணைந்து புத சுக்கிர யோகத்தை ஏற்படுத்துகிறார். இதன் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாயத்துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில மேசராசியை சேர்ந்த அஸ்வினி, பரணி, கிருத்திகை முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய ராசிக்கு 2, 7 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். அவர் உங்களுடைய ராசிக்கு சுகஸ்தானத்திற்கு சஞ்சரிக்கும் இந்த நேரத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்க இருக்குதுங்க. பழைய வாகனங்களை கொடுத்துவிட்டு புதிய வாகனங்களை வாங்குவதில் ஆர்வம் காட்ட இருக்கீங்க. அதற்கான முயற்சிகள்ல வெற்றியும் கிடைக்க இருக்கு. அதே போல தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகளின் அடிப்படையில் ஆடை ஆபரண சேர்க்கை உண்டுங்க. அதே போல அதிக விலைக்கு வாங்கி போட்ட இடத்தை குறைந்த விலைக்கு கேட்கிறார்களே என்ற கவலை அகலும். அதே போல பூமி விற்பனையில் வரும் லாபத்தை கொண்டு தொழிலை விரிவு செய்ய முயற்சிப்பீங்க. இக்காலத்தில் புத சுக்கிர யோகம் இருப்பதால் நல்ல சம்பவங்கள் பல நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. இதுவரை ராசியில் நாளில் இருந்த சூரியன் இத்தருணங்கள்ல உங்களுடைய ராசிக்கு சொந்த ராசியான சிம்ம ராசியில் சஞ்சரிக்கிறார். 5ஆம் இடத்தில் சொந்த ராசியில் ஆட்சி பெறுவதால் அவர் ஆற்றல் அதிகரிக்கிறது. கோல்சார ரீதியாக சூரியனுக்கு அது நல்ல இடம் இல்லை என்றாலும் பஞ்சமாதிபதி பஞ்சமஸ்தானத்தில் ஆட்சி பெறுகிறது என்கின்ற கணக்கில் அது நன்மையை தரக்கூடிய ஒரு கிரக சஞ்சாரமா அமைஞ்சிருக்குதுங்க. இதன் காரணமாக மேசராசினியர்களுடைய வாழ்வில் குழந்தைகளால் சந்தோஷம் உண்டு. அதே போல புதிய முயற்சிகள்ல நிச்சயம் வெற்றி பெறுங்க. பெற்றோர்களின் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது. அதே போல கொடுக்கல் வாங்கல் சுலபமாகும். பழைய கடன்கள் வசூலாகி விடுங்க. அதே போல சொத்து பிரச்சனைகள் தீருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. அதே போல் 3இல் சுக்கிரன் இருப்பதால் பரம சௌகியம் உண்டுங்க. கலைஞர்களுக்கு ஆதாயம் தரும் பல சம்பவங்கள் இல்லத்தில் நடைபெறுவதற்கான வாய்ப்புகள் உண்டு. திருமணமான பெண்மணிகளுக்கு புத்திரபாகிய யோகம் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இந்த புத சுக்கிர யோகம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே போல் காரணமே இல்லாமல் உங்களுக்கு மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்கக்கூடிய சலுகைகள், இடமாற்றம் ஆகியவை நீங்கள் விருப்பப்பட்டபடி கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்ட கிரக நிலைகள் ஆராய்ந்து பார்க்கும்போது 6ஆம் இடத்தில் சஞ்சரிக்கிறார் செவ்வாய். உங்களுடைய ராசிநாதன் அஷ்டமாதிபதியாகவும் விளங்கும் செவ்வாய் 6ஆம் இடத்திற்கு வரும்போது விபரீத ராஜயோக அடிப்படையில் சில நல்ல பலன்கள் உங்களுக்கு நடைபெறக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த சுக்கிர பெயர்ச்சி அமைஞ்சிருக்குது. அதே போல தொழில் வளர்ச்சி, உத்தியோக வளர்ச்சி என எதிர்பாராத முன்னேற்றங்கள் உண்டுங்க. சென்ற காலகட்டங்கள்ல நடைபெறாத சில காரியங்கள் இந்த புத சுக்கிர யோகம் நடைபெறக்கூடிய இத்தருணங்கள்ல உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. பஞ்சமஸ்தானாதிபதி சூரியன் பஞ்சமஸ்தானத்திலேயே பலம் பெற்று சஞ்சரிப்பதால் தேக்க நிலை ஸ்தானத்திலேயே பலம் பெற்று சஞ்சரிப்பதால் தேக்க நிலை மாறும், தெளிவு பிறக்க இருக்கு. அதே போல் ஊக்கமும் உற்சாகமும் அதிகரித்து உடனுக்குடன் காரியங்களை செய்து முடித்து வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அந்த வகையில் இத்தருணங்கள்ல முக்கிய கிரகங்களான சுக்கிரன், புதன், செவ்வாய், சனி மற்றும் ராகு ஆகியோர் உங்களுக்கு அனுகூலமாக சஞ்சரிக்கிறாங்க. ஆனா மற்ற கிரகங்களால் நன்மை எதுவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இல்லைங்க. இந்த தருணங்களை பொறுத்த வரைக்கும் நீங்கள் திட்டமிட்டும் சிக்கனமாகவும் செலவு செய்தால் சேமிப்பிற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதே போல் உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் சனி ராகு கூட்டு சேர்க்கை ஏற்பட்டுள்ள
உள்ளதால எதிர்பாராத இடங்களிலிருந்து பணவரவு கிடைக்க கூடுங்க. அதே போல் பாக்கியஸ்தானத்திற்கு குருவினுடைய சுப பார்வை கிடைப்பதால் உங்களுடைய நிலைமையை சீர் செய்து கொள்ள ஏற்ற ஒரு தருணமாகவும் இந்த புத சுக்கிர யோகம் அமைஞ்சிருக்குது. பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியனுடன் மூச்சக்காரகரான கேது சேர்ந்திருப்பதால பிரபலமான புண்ணிய நதி ஸ்தான பாக்கியமும் பாடல் பெற்று திருத்தல தரிசனமும் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உருவாகுங்க. அதே போல பெரியோர்களுடைய ஆசி கிடைக்க இருக்கு. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் ஒரு சிலருக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சூரியனுடன் மோட்சக்காரகரான கேது சேர்ந்திருப்பதால பிரபலமான புண்ணிய நதிஸ்தான பாக்கியமும் பாடல் பெற்ற திருத்தல தரிசனமும் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதே போல பெரியோர்களுடைய ஆசையும் ஒரு சிலருக்கு கிடைக்க இருக்கு. தற்போது உங்களுக்கு நடைபெற்று வரும் தசாபுக்திகள் அனுகூலமாக இருக்கும் பட்சத்தில் கங்கா ஸ்தான பேரும் கிடைக்க இருக்கு. ஒரு சிலருக்கு காசி திருத்தல தரிசனம் கிடைக்க இருக்குதுங்க. மனம் புண்ணிய காரியங்களிலும் இறை பக்தியிலும் செல்லுங்க. வீடு மாற்றம் ஏற்படுவதற்கு சாத்தியக்கூறுகள் உள்ளது. கிரக நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது. திருமண முயற்சிகள்ல தடங்களும் தாமதங்களும் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. அதனால் ஆரம்பத்திலேயே கவனமாக ஒரு செயலை நீங்கள் மேற்கொள்ளும் போது நிச்சயம் அவற்றில் வெற்றி கிடைக்கும் என்பதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லைங்க. அதே போல மேசராசியை சேர்ந்த உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் லாபஸ்தானத்தில் அமர்ந்துள்ள சனி மற்றும் ராகுவிற்கு குரு பகவானுடைய சுப பார்வை கிடைப்பதால திரு பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஆகியவை கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் அன்பர்களுக்கு மனதிற்கு திருப்தி அளிக்கும் வேலை கிடைக்க இருக்கு. அதே போல் வெளிநாடு சென்று பணியாற்ற வேண்டும் என்ற விருப்பம் உள்ளவர்கள் அதற்கான முயற்சிகளை தற்போது நீங்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். பிற முயற்சியிலேயே வெற்றி கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் நிறைந்த ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. தருணங்களை பொறுத்த வரைக்கும் தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு வர்த்தக துறையினருக்கு அதிர்ஷ்டகரமான ஒரு காலகட்டம் என்று தாங்க சொல்ல வேண்டும். உற்பத்தியை அதிகரித்துக் கொள்ளலாம். வங்கி மற்றும் இதர நிதி நிறுவனங்களுடைய ஒத்துழைப்பு எழுதி உங்களுக்கு கிடைக்க இருக்குதுங்க. சந்தை நிலவரம் ஆதரவாக மாறுங்க. உங்களுடைய பொருட்களுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்க இருக்கு. சக கூட்டாளிகள் உங்களுக்கு நிச்சயம் ஒத்துழைப்பாங்க. அதே போல் ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடு சென்று வரும் வாய்ப்பும் கிடைக்க இருக்கு. அதன் விளைவாக புதிய லாபகரமான ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகுங்க. கலைஞர்களை பொறுத்த வரைக்கும் இத்தருணம் முழுவதுமே சுக்கிரன் உங்களுக்கு ஆதரவாக வலம் வருவதால் அதிக முயற்சியின்றி வாய்ப்புகள் உங்களை தேடி வர இருக்குதுங்க. வருமானம் உயர இருக்கு. மக்களிடையே செல்வாக்கு அதிகரிக்க இருக்கு. ஒரு சிலருக்கு வெளிநாடு சென்று அங்கு நிகழும் கலை நிகழ்ச்சிகள்ல பங்கேற்கும் சாத்தியக்கூறுகள் கிடைக்க இருக்குதுங்க. நாடகம், கர்நாடக சங்கீதம், சின்னத்திரை தயாரிப்பாளர்கள் ஆகியோரின் வருமானம் உயர இருக்குதுங்க. தங்களுடைய பொருளாதார நிலையை சீர் செய்து கொள்வதற்கு ஏற்ற ஒரு காலகட்டமாகவும் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரக நிலைகள் தெளிவுபடுத்துது. அதே போல் அரசியல் துறையில் இருப்பவர்களுக்கு கட்சியில் ஆதரவு பெருகுங்க. செல்வாக்கு உயர இருக்கு. அதே போல் பிற கட்சியினர் உங்களை அவர்கள் கட்சியில் இழுப்பதற்கான முயற்சிகளை மேற்கொள்ள இருக்காங்க. உங்களுக்கு எது சரி என்று இருக்கிறதோ அது தகுந்த மாதிரி ஒரு முறைக்கு இருமுறை ஆழ்ந்து யோசித்து சிந்தித்து முடிவெடுப்பது நல்லது. மாணவ மாணவிகளுக்கு கல்வித்துறையில் எதிர்பாராத வெற்றிகள் கிடைக்கக்கூடிய ஒரு தருணம் என்று தாங்க சொல்ல வேண்டும். அந்த வகையில் இந்த புத சுக்கிர யோகம் நிகழக்கூடிய இத்தருணங்கள்ல மேசராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வெள்ளிக்கிழமைகள் அருகில் உள்ள திருக்கோவில் ஒன்றில் தீபம் ஏற்றி வருவது உடனுக்குடன் உங்களுக்கு பலனளிக்கக்கூடிய ஒரு பரிகாரமா அமையுது.